தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை வந்ததுன்னா காலை சப்பாத்தி பண்ணால் மீது கோதுமை வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டாணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். மறுபடியும் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. நான் ப்ளெயினாக தான் பண்ணுறேன். உப்பு, கொஞ்சமாக காஷ்மீர், நம்ம அடிக்கடி சமோசா செஞ்சுருக்கோம். கொஞ்சம் லேசாக அரிசி கொடுத்தா போதும். இப்போ அடுத்த ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மேக்கர் தான் எடுத்துக்கோங்க. திரட்டியும் போடலாம். தடிமனாக இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா அந்த மோதகம் மாதிரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ள கிண்ண ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. எவ்வளோ மசாலா வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு இது அப்படியே நம்ம பொரிக்க தான் போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா எண்ணெயில் பிரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஒரு குட்டியாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கையில் திரட்டி வாங்கினாலும் தட்டலாம். நல்லா கொஞ்சம் ஓரளவு மெல்லிஸாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வதக்குன்னு இருக்கும். நல்லா வச்சு உள்ளங்கையில் வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. இதில் எந்த அளவு மசாலா வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு அப்படியே பேக் பண்ண வேண்டியதான். நீங்கள் பால் மாதிரியும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது நம்ம பால் மாதிரியும் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் மூடிடுங்க. மூடிட்டு அப்படியே எக்ஸஸாக வரதை எடுத்துட்டு அப்படியே பால் மாதிரி நீங்கள் உருட்ட வேண்டியதுதான். பாருங்கள், இப்படியே பால் மாதிரி அப்படியே உருட்டிடுங்க. நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக. வெளியில் மசாலா வராத மாதிரி நல்லா உருட்டிடுங்க. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாலாவும் சமோசாவும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்.
இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. மெதுவாக நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் அப்படியே போடலாம். ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி பால் மாதிரி போடும்போது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. உள்ள மேலே பால் இருக்கும், உள்ளே நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பச்சரிசி மாவு மீந்தால் கூட உங்களுக்கு இடியாப்பத்துக்கு மாவு மீந்தால் கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு பொரிச்சு எடுங்க. இப்போ பார்த்தா எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்ல கரக்கரை முழுமுழும் உள்ள அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.